ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேபி பொட்டேட்டோவை வச்சு ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு அப்படின்னாலே எல்லா குழந்தைகளுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு குக்கரில் வச்சு நம்ம ஒரு 2-3 விசில் விட்டுருவோம். அப்போ உருளைக்கிழங்கு டக்குன்னு சின்ன உருளைக்கிழங்கு இருக்கிறனால டக்குன்னு வெந்துடும். இப்போ இதை தோலை உரிச்சுக்கிருவோம். இது லெமன் ரைஸு, புளிச்சோறு, தயிர்ச்சோறு, ரசஞ்சோறு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்குமே ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இதை நல்லா தோலெல்லாம் உரித்து வச்சதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்குருவோம். இப்போ 5-6 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் வாசத்துக்காண்டி. இதோடு இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். அது கொஞ்சம் அந்த ப்ரௌனாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ ரொம்ப மசாலாலாம் சேர்க்க போடுறதில்ல. வெறும் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதுவே ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட இப்போ உப்பு தேவைக்கான உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மில் அடுப்பை வச்சுட்டு மெதுவாக குக் ஆனால் தான் இந்த உருளைக்கிழங்கு நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு ரெடி. ரொம்ப ஈஸியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.